இதோட மட்டும் இல்லை, இந்த கபரை திறக்கிறதுக்கு டெய்லி என்ன செய்வாங்கன்னா, காலையில திறக்கிறதுக்கு முன்னாடி பாங்கு சொல்லிட்டு தான் அந்த கபரை திறக்கிறாங்க. எங்க இருந்தியா கண்டுபிடிச்சிங்க? ஒரு கபரை திறந்து விடுறதுக்கு, அந்த கபர் அடங்கப்பட்டு இருக்கக்கூடிய கபரை திறந்து விடுவதற்கு நீங்க என்ன செய்தீங்கன்னா, பாங்கு சொல்லிவிட்டு, பாங்கு எதற்கு சொல்லப்படணும்? தொழுகைக்கான அழைப்பு அது. அதை போய் ஒருத்தருடைய கபருக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு நீங்க பாங்கு சொல்லிக்கிட்டு நீங்க கபரை திறக்கிறீங்கன்னா, இப்ப மார்க்கத்தை எங்க கொண்டு போய் நிப்பாட்டி இருக்கிறீர்கள்? அல்லாஹ் இதை பற்றி எல்லாம் கேட்க மாட்டானா? இதை பற்றி எல்லாம் விசாரிக்க மாட்டானா? கபரை திறப்பதற்கு பாங்கு சொல்லக்கூடிய பழக்கத்தை, ஒரு பிதஆவை, ஒரு ஹராமை செய்கின்ற அவலத்தை நீங்கள் அஜ்மீரிலே பார்க்கலாம். பாருங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹ், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், ஹக் அலியுல் வலியுல்லாஹ் வஸீர் ரசூலுல்லாஹ், गुलाम बारी आदि की பிஸ்மில்லாஹ், பிஸ்மில்லாஹ். الصلاة والسلام عليك يا رسول الله، الصلاة والسلام عليك يا نبي الله، الصلاة والسلام عليك يا حبيب الله، الصلاة والسلام عليك يا خير خلق الله. बिगड़ी बनाने वाले सरकार, बेइंतहा के करम नवाज जला भाई। அன்பார்ந்த சகோதரர்களே, அப்போ உன்னதமான தொழுகை, இஸ்லாத்தில் இருக்கின்ற கடமைகளில் மிக முக்கியமான கடமையாகிய தொழுகைக்கான அழைப்பை இந்த கபர் வணங்கிகள், இந்த சூஃபிசவாதிகள், இந்த தரீகாவாதிகள் எங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க அப்படின்னா, கபரை திறக்கிறதுக்கு அதை கொண்டு வந்து யூஸ் பண்றாங்க என்றால் அல்லாஹ் தான் இவர்களுக்கு நேர்வழி காட்டுறான்.